இனிய விண் தொலைக்காட்சி நேயர்களே, மார்கழி மாதம் 28வது நாள் 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறையொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு, உறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்றன்னை, சிறு பேரடைத்தனமும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையிலோர் எம்பாவாய். இங்கே ஆயர்குல பெண்கள் கண்ணன் எம்பெருமானிடத்திலே நிறைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள். அப்படி வைக்கின்ற போது கண்ணா வாடா போடா என்றெல்லாம் கண்ணனை அவர்கள் ஒருமையிலே அழைக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ, நம்ம இப்படிலாம் கண்ணனை அழைச்சிட்டோமே, கண்ணன் எம்பெருமான் நம் மீது கோபித்து கொள்வாரா? அதனால் அந்த மன அழுத்தத்தில் இந்த பாடலை இப்படி பாடுகிறார்கள். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். கண்ணா, நாங்கள்லாம் ரொம்ப படித்தவங்களாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு பெரிய பெரிய தத்துவங்களோ பக்தி இலக்கியங்களோ பக்தி நுணுக்கங்கள்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் பசுக்களை மேய்ப்போம், பசுக்களை காட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போவோம். நாங்கள் கூடவே என்ன செய்வோம், ஒரு பானையில் நிறைய சாதத்தை எடுத்துக்கிட்டு போவோம். அங்கே ஆடு மாடுகளை அப்படியே மேய்க்க விட்டுட்டு எங்காவது ஒரு மரத்தினுடைய நிழலில் உட்கார்ந்து அந்த நாங்கள் எடுத்துகிட்டு போன உணவை சாப்பிட்டு விட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய சாதாரண மக்கள். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். அப்படி சாப்பிடுகின்ற நேரத்தில் கூட நாங்கள் மட்டும் தனியாக சாப்பிட மாட்டோம். எல்லா ஆயர்களையும் அழைத்து அவரவர்கள் வீட்டிலிருந்து என்னென்ன உணவுகளை கொண்டு வந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு நாங்கள் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்று கூறுவதைப் போல நாங்கள் மகிழ்ச்சியாக ஒருவரோடு ஒருவர் உணவுகளை பரிமாறி உண்போம். இதை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாட்டு கொட்டகை, ஆடு மாடுகள், அவர்களை மேய்ப்பது, பால் கறப்பது, பால் தயிர் மோர் வெண்ணெய்களை சாப்பிடுவது, இதை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். காட்டில் போய் நாங்கள் எடுத்துக்கிட்டு போன அந்த மண் குடுவையில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து எல்லா ஆயர்களும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து, சூதுவாது தெரியாத ஆயர்குலத்திலே நாங்கள் பிறந்திருக்கிறோம். எங்களுடைய ஆயர்குலமானது சூதுவாது தெரியாத மக்கள். அவர்களுக்கு ஆடு மாடுகளை மேய்க்க மட்டும்தான் தெரியும். எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. ஒருத்தனை கெடுக்க வேண்டும், ஒருத்தனுடைய புகழை பறிக்க வேண்டும், இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் சூதுவாது இல்லாத ஆயர்குலத்திலே பிறந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட ஆயர்குலத்தில் உன்றனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். அப்பேற்பட்ட ஆயர்குலத்திலே பிறந்திருக்கிறாயே கண்ணா, நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்கிறோம். இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரும்பாக்கியம் இந்த யாதவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கண்ணா, நீ இங்கு பிறந்திருக்கிறாயே, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எந்தெந்த ஜென்மத்தில் நாங்கள் எப்படி என்னென்ன பெரும் புண்ணியங்களை செய்தோமோ தெரியவில்லை. அந்த புண்ணியத்தினுடைய பயனின் காரணமாகத்தான் கண்ணா நீ எங்களுடைய யாதவர் குலத்திலே நீ அவதரித்திருக்கிறாய். எனவே பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்கள் நிறைய புண்ணியங்களை செய்திருக்கிறோம், பாவங்களை செய்தவர்கள் அல்ல. எங்களுக்கு சூதுவாதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நாங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்போம், காட்டுக்கு சென்று உணவை சாப்பிடுவோம். இதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஆயர் குலத்திலே எதுக்குலத்திலே கண்ணா நீ பிறந்திருக்கிறாயே, நாங்கள் எவ்வளவு பெரிய புண்ணியம் செய்திருக்கிறோம். புண்ணியம் யாமுடையோம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, இல்லையா? எம்பெருமான் குறை ஒன்றும் இல்லை. யாருமே அவனை குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பக்தி தன்னுடைய பக்தர்களுக்காக ஓடி அருள் பாலிக்கக்கூடியவன் எம்பெருமானாகிய கண்ணன். எனவே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கிறாய் என்று பாடுவார்கள் அல்லவா? அதை போல குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு, நீ இந்த யாதவர் குலத்திலே பிறந்ததினாலே
நாங்கள் பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக மாறினோம், பெரியும் புண்ணியங்களை செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்கு பாருங்க, அந்த பாண்டிங், அது உறவே நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது. எப்பொழுதும் எந்த காலத்திலும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்குது பாருங்க, அது உன் மீது நாங்கள் செலுத்தக்கூடிய அன்பு, இந்த ஆட்சியர்மார்கள் எல்லாம் உங்கள் மீது கண்ணா உன் மீது செலுத்தக்கூடிய அன்பு, உன் மீது நாங்கள் காட்டக்கூடிய பாசம், இது யாராலும் எப்பொழுதும் அழிக்கவே முடியாது. இன்னும் எத்தனை யுகங்கள் மாறினாலும் அது அழியாது. உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும், நாங்கள்லாம் சூதுவாதி தெரியாத பிள்ளைகள். முதல்லே ஆண்டாள் சொல்லிட்டா, கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் என்று சொல்லிவிட்டாள். எனவே அறியாத பிள்ளைகளும், நாங்கள் இப்படி பேசினா இது நல்லது, இது அவர் கோச்சிப்பார், இல்லை அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மனதில் பட்டதை நாங்கள் வெளிப்படையாக கேட்டுடுவோம். கண்ணா அறியாத பிள்ளைகளும், அன்பினால் உன்றன்னை, உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக உன்னை சில நேரங்களில் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், கண்ணா வாடா போடா என்று உன்னை நாங்கள் பேசியிருப்போம். அல்லது கண்ணன் எங்கள் வீட்டில் வந்து பாலை திருடிட்டான், மோடை திருடிட்டான் என்று உன்னை நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், கயிறு போட்டு கட்டி வச்சிருப்போம். இப்படி நிறைய உனக்கு நாங்கள் ஏதாவது செஞ்சுருப்போம். இதெல்லாம் நாங்கள் வேண்டுமெனே செஞ்சது கிடையாது. எல்லாம் உன் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக, உன் மீது இருக்கக்கூடிய பக்தியின் காரணமாக இதை நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே சிறு பேர் அடைத்தனவும், இதெல்லாம் ரொம்ப சகஜமாக எடுத்துக்க கண்ணா. எங்கள் மீது வந்து கோபம் கொள்ளாதே, எங்கள் மீது நீ விரோதம் காட்டாதே. இதெல்லாம் நாங்கள் அறியாத பிள்ளைகள், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உன்னுடைய அன்பு தான் எங்களுக்கு முக்கியம். அதனால் நாங்கள் ஏதாவது பிழையாக உன்னிடத்திலே நாங்கள் பேசியிருந்தாலோ அல்லது பிழையாக ஏதாவது நாங்கள் நடந்திருந்தாலோ அதையெல்லாம் நீ சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்ணா. சீறி அருளாதே, எங்கள் மீது தயவுசெய்து கோபம் காட்டாதே. நாங்களெல்லாம் அறியாத பிள்ளைகள், சூதுவாதி தெரியாத பிள்ளைகள். எங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறத தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. உன்னை வணங்குவோம், உன் புகழை பாடுவோம், உன் திருவடி கமலத்தையே நாங்கள் பற்றி கொண்டிருப்போம். இதை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. எனவே கண்ணா எங்கள் மீது கோபம் கொள்ளாதே. இறைவா நீ தாராய் பறையிலோர் எம்பாவாய். கண்ணா எனக்கு உன்னுடைய அருளை நீ தரமாட்டியா? என் மீது கோபம் கொள்ளாதே. நாங்கள் ஏதாவது பிழையாக பேசியிருந்தாலோ பிழையாக செய்திருந்தாலோ அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதை சகஜமாக நீ கடந்து செல்ல வேண்டும் கண்ணா என்று ஆயர்குல பெண்களும் ஆண்டாலும் கண்ணன் எம்பெருமானை பார்த்து கூறுவதாக இந்த 28வது பாசுரம் அமைந்திருக்கிறது. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்றன்னை, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு, உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்றன்னை, சிறு பேர் அடைத்தனமும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையிலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடியிலே சரணம், அடியேன் சரணம். நாளை சந்திப்போம்.